ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 Péதுரு 2:9 இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ பக்தியை போல இருக்கிறவர்கள் அல்ல, உண்மையாகவே தேவ பக்தி உள்ளவர்களை தனக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி தெரிந்து கொள்கிறாராம்? நீ தேவ பக்தியோடு இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். ஆகையினால் தான் சொல்கிறார், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கணும்னு அவருடைய ஆசை. ஆனா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஒரு லிஸ்டை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அதே நேரத்தில் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆகையினால நாம் என்ன செய்யணும்னா, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்களை நாம் பின்பற்றாமல் நன்மையான காரியங்களை பின்பற்றி நியாய தீர்ப்புக்கு நிற்க திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அக்னிக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்படும் போது நாம் எப்படி நிற்போம்? ஆண்டவர் சொன்ன பரிசுத்தம் எங்கே? ஆண்டவர் சொன்ன தேவ பக்தி எங்கே? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அவர் பக்தி உள்ளவரா இருந்ததுனால தான் பிதாவை காண முடியும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பக்தி வேண்டும் இல்லையா? தேவ பக்தியின் வேஷம் அல்ல, தேவ பக்தி வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வு வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். ஒரு மெய்யான தெய்வத்தை நாம் காண வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமா கேட்க வேண்டும். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் அக்கிரமக்காரர்களை வைத்திருக்கிறார் பார்க்கிறோம். அந்த அக்கிரமக்காரர்கள் லிஸ்ட்ல நாம் போகாதபடிக்கு நீதிமான்களுடைய தேவ பக்தி உள்ள அந்த சந்ததிக்குள் நாம் வரும்படி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.